எங்களுடைய முதல் குறிக்கோள் கல்வி. அதனுடைய வெளிப்பாடு 10ஆம் வகுப்பு பொது தேர்வோட சென்ற ஆண்டு தேர்வு சதவீதம் நான் வரத்துக்கு முன்னாடி 71, நான் வந்த பிறகு 92% உயர்த்தியிருக்கோம். ஆனா இந்த வருடம் 100% தேர்ச்சி பெறுவோம் என்ற உறுதிமொழியை சொல்லிருக்கேன். இது நான் தனியா எடுத்த முடிவில்லை, எங்களோட ஆசிரியர்கள் மேல நான் வைத்த நம்பிக்கையால உங்ககிட்ட இந்த உறுதியை கொடுக்குறேன். ஏன்னா அத்தனை அளவுக்கு இந்த 10ஆம் வகுப்பு மாணவர்கள் கிட்ட அவங்க உழைச்சிட்டு இருக்கிறாங்க. ஒரு பாடமும் என்னெல்லாம் ஒர்க்கு கொடுத்து அவனுக்கு எப்படிலாம் எளிமையா சொல்லி கொடுத்தா அவனை படிக்க வைக்க முடியும், அவனை தேர்வு பெற வைக்க முடியும்ன்றத அத்தனை உத்திகளும் அவங்க கையாடிட்டு இருக்காங்க. இந்த வருஷம் கண்டிப்பா 100% கிடைக்கும். அடுத்த வருஷம் கன்ஃபார்ம், அது சந்தேகமே இல்லை எங்களுக்கு. அதுல இந்த வருஷத்தை விட அடுத்த வருஷம் மேல ரொம்ப நம்பிக்கை. அதற்கு ஒரு சின்ன ஒரு காரணம், மாணவர்களும் ஒரு காரணம். ஏன்னா நாங்க மட்டுமே எல்லா வேலையும் செய்ய மாட்டோம். மாணவர்களோட ஈடுபாடு எந்த அளவுக்கு இருக்குதுன்றத வச்சு நான் சொல்றேன். இப்போ 2 விதத்துல அடுத்த வருஷம் கன்ஃபார்ம், இந்த வருஷம் வந்துடும். அதையும் நாங்க எங்க ஸ்கூல் ப்ரொமோட் பண்றோம். எங்க ஸ்கூல் கல்வியில எந்த விதத்திலையும் தலைச்சது இல்லை. எல்லா விதமான சலுகையும் உனக்கு கிடைக்கும். நீ படிக்க தயார்னா இங்க வரலாம். உன்னை பாஸ் பண்ண வச்சு நல்ல ஒரு மதிப்பெண்ணோட வெளியேற்றது நாங்க கண்டிப்பா உறுதி கூறும். அதுல மாற்றமே கிடையாது. எங்களுக்கு அதாவது மக்களோட சப்போர்ட்டோட எங்களை நம்பி இந்த ஸ்கூலுக்கு அனுப்புங்க. அரசு பள்ளி எதற்கும் தலைத்தது அல்ல. பிரைவேட் ஸ்கூல்ஸ்ல ஒரே ஒரு விஷயம் ஒன்னா பிளஸ்ஸா இருக்கலாம், அதோடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டமைப்பு மட்டும்தான் அங்க பிளஸ்ஸா இருக்கலாம். ஆனா இப்ப அதுவும் நமக்கு கிடைச்சிச்சு, நம்ம கையில வந்துருச்சு. அப்ப எல்லாமே உங்களுக்கு தேடி வரும்போது உங்க பிள்ளைகளை எங்க ஸ்கூல்ல சேரும். வர ஜூன் மாசம் நிறைய பேர் ஒரு சிலர்லாம் சொல்லியிருக்காங்க, ஒரு சில பேரண்ட்ஸ்லாம் வந்து நாங்க கூட்டின்னு வரோம்லாம் சொல்லிட்டு போயிருக்காங்க. இருந்தாலும் நாங்க எங்களோட மாணவர் சேர்க்கையை வைத்துதான் இந்த ஸ்கூலோட தலையெழுத்து மேலும் மாறும். ஏன்னா முக்கியமான காரணம் என்னன்னா, மாணவர்கள் சேர்க்கையை வச்சு ஆசிரியர்களுடைய எண்ணிக்கை உயரும். இப்போ எங்களுக்கு பெரிய சேலஞ்சிங்கான ஒரு ஒர்க் என்ன, 5 கிளாஸ் 5 டீச்சர். அது ஒரு டீச்சர் ஒரு நாள் லீவ் போட்டா ஒரு கிளாஸ் காலியா இருக்கு. அப்ப என்ன பண்ண வேண்டியது, 2 கிளாஸை கம்பைன் பண்ணி ஒரு டீச்சர் கிட்ட ஒப்படைக்கும் போது ஒரு கிளாஸ்க்கு பாடம் எடுக்கும் போது ஒரு கிளாஸோட ஒர்க்கு ஏதோ கொடுக்குறோம், ஆனா சும்மாலாம் உட்கார வைக்கல. அட் ஏ டைம் 2 கிளாஸ் எங்களால் பாடம் எடுத்தோம். அதுதான் பிரச்சனை. அப்ப அதுக்காக நாங்க என்ன பண்ணிருந்தோம்னா, இந்த பள்ளிக்கு 115 மாணவர்கள் எண்ணிக்கை மட்டும்தான் இருக்கிறதால அரசு வந்து 5 பணியிடத்துக்கு மேல கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் எங்களோட அதிகாரி மாவட்ட எண்ணிக்கையை அதிகமாக்குறதுக்கும் உங்க கல்வி தரத்தை உயர்த்துறதுக்கும் நீங்க அட்மிஷன் ஆனாதான் நாங்க செய்யணும். அட்மிஷன் ஆக ஆக டீச்சர்ஸோட எண்ணிக்கை அதிகமாகும். அதனால பெற்றோர்கள் அனைவரும் ஒத்துழைப்பு கொடுத்து பள்ளியோட நலனை அதாவது எல்லாருக்குமே இது நல்லது. உங்க ஊருக்கு வருங்காலத்துல இது ஹையர் செகண்டரியா கூட மாறலாம். பக்கத்து ஊருக்கு நம்பி போகணும்னு அவசியம் இல்லை. யாராச்சு இப்பவே மாறாது. ஸ்ட்ரென்த் அதிகமாகிறது உங்க கையில மட்டும்தான் இருக்கு.
வயதில் வீரக்கலைகளான சிலம்பம், குதிரையேற்றம், வாழ்வீச்சு போன்ற பல கலைகளை கற்றேன். நான் தான் சிவகங்கையின் பட்டத்து ராணி. சிவகங்கையை வெள்ளைக்காரர்கள் கைப்பற்றியதால் சிவகங்கையை மீட்பேன் என சபதம் எடுத்தேன். சுல்தான் ஹைதர் அலி மருது சகோதரர்கள் குயிலி உதவியுடன் ஆங்கிலேய படையை வீழ்த்தி சிவகங்கையை மீட்டினர். மடி சாய்ந்து போகும் ஆகாத குடி போதையால் அதனால ஊரும் அதை சேர்ந்த நாடும் அலங்கோலமாறி போகுமே. அழகான வீடும் மடி சாய்ந்து போகும் ஆகாத குடி போதையால் தங்கங்களும் வைரங்களும் பண்டங்களும் பாத்திரங்களும் அண்டாக்களும் குண்டாக்களும் பறந்தோடுமே. தங்கங்களும் வைரங்களும் பண்டங்களும் பாத்திரங்களும் அண்டாக்களும் கொண்டாக்களும் பறந்தோடுமே. மண்ணும் கெடுமே மழையும் கெடுமே, மண்ணும் கெடுமே மழையும் கெடுமே, கண்ணும் கெடும் பண்டம் கெடும் எல்லாம் கெடுமே. ஆகாத கடைகள் ஏனோ வந்தாச்சு, மருளாத மறிவு நமக்கெங்கு போச்சு. பொல்லாத குடியை போராடி தடுப்போம், அழகான வீடும் மடி சாய்ந்து போகும் ஆகாத குடி போதையால். அதனால ஊரும் அதை சேர்ந்த நாடும் அலங்கோலமாகி போகுமே. அழகான வீடும் மடி சாய்ந்து போகும் ஆகாத குடி போதையால். சீட்டுகளும் லாட்சிகளும் சினிமாக்களும் சேட்டைகளும் ஆட்டங்களும் அளவிற்கு மேலாகுமே. சீட்டுகளும் லாட்சிகளும் நாட்டங்களும் சேட்டைகளும் ஆட்டங்கள் அளவிற்கு மேலாகுமே. மாயங்கள் விளையாடுமே, அகபாகங்கள் உருவாகுமே. அன்பும் கெடும் அன்பும் கெடும் பண்பும் கெடுமே. ஆகாத கடைகள் ஏனோ வந்தாச்சு, இருந்தாலும் அறிவு நமக்கெங்கு போச்சு. பொருளாத குடியை போராடி தடுப்போம், அழகான வீடும் மடி சாய்ந்து போகும் ஆகாத குடி போதையால். அதனால ஊரும் அதை சேர்ந்த நாடும் அலங்கோலமாகி போகுமே.